ஓகே. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி விஜயோடைய ஒரு மாதம் தாண்டி ஆட்சி எப்படி இருக்கு? 1 செகண்ட் நீந்துருங்க. நீங்க வண்டி வருதுல. ஓகே. வணக்கம். வணக்கம் சார். ஓகே, விஜயோடைய ஒரு மாதம் தாண்டிய ஆட்சி எப்படி இருக்கு? நான் வந்து அதை சொல்லணுமா இல்ல மக்கள் முன்னாடி வந்து சாதிச்சது ஆட்டப்படும் இதை வந்து கஷ்டம் ஒண்ணும் இல்லையே. போலாமா? வணக்கம். வணக்கம் சார். ஓகே, விஜயோடைய ஒரு மாதம் தாண்டிய ஆட்சி எப்படி இருக்கு சார்? இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க சொல்றேன். எங்க வந்து திருத்தூர் தொகுதி, ஏதாவது தொகுதின்றது அங்க இருந்து நான் பேசுறேன். இந்த உடைய ஒரு மாதம் ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் ஒரு காலகட்டத்துல பாலைவனத்துல இருந்த மாதிரி இருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நந்தவனத்துல இருக்கிற மாதிரி இருக்காங்க. விட போறதில்ல. பாலைவனம்னா அப்படி என்ன ஸ்டாலின் ஆட்சி பாலைவனமா இருந்தது சார்? எல்லா இடத்துலயுமே சார் ஸ்டாலின்ன்றது சொல்றதை விட காமராஜ் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆட்சிகள் வந்தது. திமுக அதிமுக அந்த 30 வருட ஆட்சியை சொல்றீங்க சார்? அதுதான். சரி சரி, அந்த ட்ராக் நீங்க வைக்கிறீங்களா? சரி வச்சுங்க. எது தொட்டாலும் காசுதான். ஊழல், லஞ்சம், எது இதுனாலும், அதாவது ஒண்ணுமே இல்லாதவெல்லாம் வந்து இருக்கிற பப்ளிக்ல மிரட்டுறான். வட்ட செயலாளர் கூட ஒரு 4 பேர் இருப்பானுங்க, அவன் பப்ளிக்க மிரட்டுறான். கரெக்டா எனக்கு அவனுக்கு தெரியும், இவனுக்கு தெரியும், எனக்கு இவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை ரோட்டுக்கு கொண்டு வந்து இது கண்ணு முன்னாடியே நடந்தது. சரி, இது போன ஆட்சி. இப்போடைய விஜய் ஆட்சியில ஒரு மாதம் கழிச்சும் நிறைய பாலியல் கொலைகள் இருக்கு, பாலியல் சீண்டுகள் இருக்கு, இன்னும் நிறைய தவறுகள் நடந்துட்டு தானே எதிர்கட்சிகள் சொல்றாங்க. சார், அடிப்பட்ட பாம்பு குடிக்கதான் செய்யும். என்னது? அதே வந்து பிறந்த குழந்தை எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 தடவை ஊந்ததுக்கு அப்புறம் தான் நடக்கும். இவங்க இப்பதான் ஒரு மாதத்து ஆட்சியிலேயே விஜயோடைய ஆட்சி ஒரு மாத குழந்தைன்றீங்க. ஒரு மாத குழந்தையிலேயே பல சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க எப்படி சொல்றீங்க? எதிர்கட்சிகள் சொல்றாங்க அந்த ஒரு மாதத்துக்குள்ள தமிழ்நாடே காணாம போயிட போகுது, விஜய்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. எதிர்கட்சி இருக்காங்க, அவங்க வந்து சரியான அடி, கொஞ்சம் நெஞ்சம் அடி கிடையாது. அவங்க லைஃப்ல வந்து அவங்க பரம்பரையே அடிப்படாது. அதாவது ஸ்டாலின் சார் படாத அடி இல்ல, அவர் எல்லாருமே டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா அவங்க பரம்பரை படாத அடி இப்ப பட்டிருக்காங்க. அதனால வந்து எல்லாருக்குமே வலி இருக்கதான் சார் செய்யும். அதனால அந்த ஆதங்கத்துல வந்து அவங்க பேசுறது உண்மை கிடையாது, அந்த வலியில ஏதோ கத்துறாங்க, என்னவோ பேசுறாங்க. அவங்களுக்கு என்னவோ பேசணும்ல, என்னவோ எதிர்கட்சியா இருக்கவங்க ஏதாவது பேசினா தானே எதிர்கட்சி. சார் இப்ப நீங்க பேசவே இல்லை அப்படின்னா அந்த எதிர்கட்சி தான் மக்கள் மறந்துடுவாங்க. சோ அவங்களுடைய ரோல் அவங்க செய்யறாங்க. அவங்க ரோல் ஏதாவது கனிமொழின்னா சொல்றாங்க, இன்னும் வரல. நீங்க வந்து என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க வந்து ஏன்னா நீங்க பழைய பேச்சம்பழம் கொட்டை, எதுல போய் உட்காந்து சம்பாதிக்கலாம் செய்யலாம் அப்படின்ற நோக்கத்துலதான் நீங்க முதல்ல ஆட்சிக்கு வந்து கையோட அதுலதான் கைய வச்சுக்க. இவர் வந்து முதல்ல வந்து எது ஃப்ராடு தன்னை இருக்கு, எது ஐயக்கத்தன். இந்த ஒரு மாச்சா சார் இது வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு மாதத்திலேயே பல வகையில சாதனை பண்ணிருக்காங்க. எப்படி அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வகையில வந்து நைட்டு 2 மணிக்கோ 3 மணிக்கோ, ஏன் திருச்செந்தூர்ல கோயில்ல பல வகையில ஃப்ராடு தனம் தொட்ட கடவுள். பொதுவாக விஜய் இந்த ஒரு மாதத்துல பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. அமைச்சர்களும் சேர்ந்து பண்றாங்க. விஜய் மட்டும் அப்படின்னு ஆமா விஜயம் டீம் அவர் சம்பந்தப்பட்டது. அமைச்சர்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப விஜயோட இருக்கிறவங்க எல்லாருமே புது ஆளுங்க, செங்கோட்டையன் அவர்களை தவிர மத்தவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்றாங்களே. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். தெரியாது உங்களை கூட தெரிஞ்சவங்க வந்து துட்டுல இருக்கிறாங்க, தெரியாதவங்க மக்கள்ல இருக்காங்க, வித்தியாசம் மனசுல இருக்காங்கன்றீங்க. ஆமா, ஏற்கனவே தெரிஞ்சவங்க எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாப்பான்றீங்க. ஆமா, எங்க இப்ப நான் கூட ஒரு இடத்துல வேலைக்கு போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த எந்த இடத்துல நுணுக்கத்திலேயே இருக்கு அதோடைய பணத்தை தான் நான் சம்பாதிக்க வழி பார்ப்பேன். ஏன்னா அதுல ஊர்னவன். இன்னைக்கு வந்து விஜய் சேர்ந்து இருக்கும் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லாதீங்க, எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க. யாரு? விஜயோடைய டீம் வந்து அடிமட்டத்துல. அவங்க புதுசா இருந்தாலும் ஏழ்மையை பார்த்தவங்க, அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க, ஊழல் செய்ய மாட்டாங்க, உண்மையா வேலை செய்வாங்கன்னு நீங்க சொல்றீங்க.
இன்னைக்கு அதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது இன்னைக்கு இருக்க சூழ்நிலைக்கு அவங்க அதான் செஞ்சு ஒவ்வொரு தெருவா வழி இல்லாத தெருவை கூட போய் வந்து சீரமைச்சிட்டு இருக்காங்க. எங்கெங்க ஊழல் இருக்கு, எங்கெங்க இது பண்ணிட்டு இருக்கு எல்லாத்தையும். அதனால இவங்களுக்கு வந்து கப்பன்னு எரியுது எதிர்கட்சிகளுக்கு கப்பன்னு எரியுது. வரேன். இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்த புதுசு என்ன சொன்னாரு, நாங்க 6 மாசம் காத்திருப்போம்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 நாள் 4 நாள் கழிச்சு ஒரு 3 வாரத்துக்கு என்ன சொல்லிட்டாரு, இந்த ஆட்சி 3 மாசம் கூட தாங்காதுன்ட்டாரு. ஏன் இவ்வளவு அவசரம் ஸ்டாலின் அவர்கள்? ஆமா, எனக்கு தாங்கல, எனக்கு ஏறுது. எனக்கு சாதிக்க முடியாது, இவன் சாதிச்சு உட்காந்து என்னால முடியாது. எங்க அப்பாவே வந்து முதலமைச்சர் இருந்தாரு, நாங்க பரம்பரையா அந்த லைன்ல இருந்து நாங்க வந்துகிட்டு இருக்கோம். என்னாலேயே முடியாதது. இவன் நேத்து வந்தவர் வந்து இவ்வளவு வேகமா போறாரு, என்னால தாங்க முடியல. ஸ்டாலின் அவர்களால அந்த மக்கள் தீர்ப்பை ஏத்துக்க முடியல. மக்கள் தீர்ப்பு அவர் ஏத்துக்க முடியலன்னா அவரு வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி சொல்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னா, மக்கள் நான் சொல்றதுதான் அப்படின்ன மாதிரியே அவங்க வாழ்ந்துட்டாங்க. மக்கள் சொல்றத வந்து நீ சொல்றதெல்லாம் கிடையாது, நான் என்ன சொல்றேன்னா அதான் அப்படின்ற ரேஞ்சில் அவங்க டோட்டலி. ஸ்டாலின் மட்டும் நீங்க சொல்றீங்க, ஸ்டாலின் இருக்கும் கூட இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து அவங்களால பொறுக்க முடியல. இப்ப அதிமுகவின் உதயகுமார் அவர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு ஆபத்து இருக்கு, அதாவது இந்த அதிமுக இருந்து வந்தவங்கனால விஜயுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு மிரட்டலா இல்ல வருத்தப்படுறாரா? அதுக்கு உதாரணம் சொல்றேன். நான் கூட வந்து எதிர்க்க ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டேன்னுட்டா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போய் இவரால எனக்கு ஆபத்து இருக்கு, நானா முன்னெச்சரிக்கையா வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த பேப்பர்ல நுழைச்சி விட்டுருவேன், இல்லைன்னா மீடியால நுழைச்சி விட்டுருவேன். அத மாதிரி வந்து அவர் ஏதாவது நுழைச்சி விட்டுக்கிட்டு ஏதாவது இது இருந்தா தான் அவருடைய சாப்பிட முடியும், அவரால் தூங்க முடியும். அவர் எதுவுமே சொல்லல. உதயநிதி ஸ்டாலின் தம்பி அவர்களுக்கு அவர் எதுவும் சொல்லல. எதுவும் அவர் பாட்டு அவர் வேற மாதிரி சினிபீல்டில் வேற எதுவும் இது சொன்னாதான் நான் மீடியால வந்து சொல்லிட்டேன் இந்த மாதிரி. விஜய் வந்து ஒரு நடிகர் தான். விஜய் ஏற்கனவே கோவப்பட்டார், ஒரு கூத்தாடி தான் இப்ப என்னன்னு கேட்டாரு. ஆனா இன்னும் வந்து திமுக காரங்களும் அதிமுக காரங்களும் ஒரு நடிகரை நம்பி இந்த நாடு இருக்கு, ஒரு நடிகருக்கு என்ன தெரியும். ஆனா உதயநிதி அவர்கள் நடிகர், ஸ்டாலின் அவர்கள் நடிகர், திருமாவளவன் அவர்கள் நடிகர், சீமான் அவர்கள் நடிகர், இவங்க அதாவது அதிமுக கட்சியுடைய ஜெயலலிதா அம்மாவே ஒரு நடிகை. ஆமா. ஆனா இவங்க எப்படி எல்லாரும் சேர்ந்து அதை அப்படியே மறந்துட்டு விஜய் அவர்களை மட்டும் நடிகர்னு போட்டு முத்திரை குத்துறாங்க. எனக்கு 1000 பின்னாடி முன்னாடி அழுக்கு இருக்கு, என்ன நான் பார்க்க மாட்டேன். உன் முதுகுல என்ன இருக்கிற ஆளுக்கு நான் கிளீனா பார்த்து வந்து சொல்லிடுவேன். அத மாதிரி அதுதான் அவங்களுடைய ட்ராக். எப்படிங்க இப்படி இருக்காங்க எனக்கு புரியல சார். இன்னைக்கு அவங்களும் நடிகர்கள் தான், ஆனா இவரை மட்டும் ஒரு நடிகர் கவர்ச்சினால இந்த மக்கள் ஓட்டு போட்டாங்க. 1000 அப்போ இதுவே வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு மார்வடி வந்து நான் என்ன வேணாலும் மறைமுகமா உங்ககிட்ட திருடுவேன், நீ என்கிட்ட இருந்து திருடக்கூடாது, அவனுடைய கொள்கை. ஆனா நான் திருடுறதும் உனக்கே தெரியாது. அது மாதிரி வந்து அவங்க 1000 தப்புகள் செஞ்சாலும் அதெல்லாம் மண்ணு போட்டு மூடிட்டு அடுத்த விடத்தை பண்றான்னு பாக்குறாங்க. இதுதாங்க அவங்களுடைய ஒர்க்கே. சரிங்க. இதுல வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்த வந்து காலையில தூங்கி எழுந்தோன்னா அவங்க வாக்கிங் போறாங்களோ, உடற்பயிற்சி பண்றாங்களோ, அவங்களுடைய ஆரோக்கியத்தையே ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க. விஜய் என்ன பண்றாரு? விஜய் நடக்கிறாரா, உட்கார்றாரா? ஒரு ஆளுக்கு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அப்படின்ற இந்த எல்லா விஷயத்தையும் வந்து இப்ப இங்க நடக்கிறது, இங்க நான் செய்யறது, என்னென்ன பண்றாரு, என்ன செய்ய எல்லாத்தையும் எனக்கு சொல்லி இது நான் இப்போ ஒரு விஷயத்த ரோட்ல இருக்கிறவன் வந்து அவன் வந்து பேட்டி கொடுக்க முடியாது. இவங்க கிட்ட சொன்னேன்னு கேட்டு வச்சுக்க, அவரு அங்க இருக்கிறது ஒண்ணுமே இருக்காது. இது ஜீரோவாக்கி அது கூட சைபரை போட்டு ஒண்ணு பெருசா மக்கள். சார் நீங்க இன்னொரு விஷயம் தெளிவா கேட்டுங்க, நீ என்ன, ஏன்னா உங்க ஆட்சியில ஏடிஎம்கே சரி டிஎம்கேயும் சரி எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் மக்கள் பார்த்திருக்காங்க, அதுல அனுபவிச்சிருக்காங்க. அதனால வந்து இந்த இவங்க சொல்றதெல்லாம் பெருசா ஒண்ணு யாரும் ஏத்து. நீங்க கடைசியா ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. விஜய் என்ன செய்யணும், மக்களை திருப்திப்படுத்த என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நமக்கு முதலமைச்சர்? சார் அவர் வந்து ஒவ்வொரு அடியா ஒவ்வொரு இதுவா செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப அவர் போயிட்டு இருக்க பிளான் கரெக்ட்ன்றீங்க? பிரமாதம் சார். இன்னைக்கு நான் சொல்லல சார், இந்த பேட்டியில சொல்லல சார், நீங்க சொல்லல, நீங்க கேக்குறீங்க நான் சொல்றேன், நான் சொல்லல. நீங்க டோட்டலி வந்து 234 தொகுதியிலையும் வந்து ஒவ்வொரு ஏரியாவிலும் கேளுங்க,
பிரமாதமா இருக்கு. எல்லாருமே வந்து எப்பா இப்ப மூச்சே வராத இடத்துல மூச்சு வந்தா ஏங்க நீங்க எப்படி சொல்றீங்க? உதயநிதி சொல்றாரு மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதான் நீங்க தப்பான திருப்பி முடிவு திருப்பி எடுத்துட்டாங்க. திருப்பி திருப்பி நீங்க உதயநிதி மீதே வைக்கிறீங்க. அவங்க வந்துகிட்டு இருக்கு, அறிக்கைகள் வந்துகிட்டு இருக்கு. பாதிக்குது சார். எனக்கு இந்த இடத்துல வந்து நான் சொரியதான் செய்வேன். ஆ, அது மாதிரி வந்து அவங்க ஏதாவது சொன்னாதான் அவங்க வந்து உதயநிதி, ஏதாவது சொன்னாதான் ஸ்டாலின், ஏதாவது சொன்னாதான் கனிமொழி, ஏதாவது சொன்னாதான் வந்து அவங்களுடைய பரம்பரை. அப்படி சொல்லலன்னு கேட்டா நம்ம மறந்துடுவோம். சோ அவங்க சொல்றதுல உண்மை இல்ல துளியளவு. சார் அது வந்து நீ மக்கள் 234 கோடி கணக்கில் இங்க தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய எண்ணங்கள் வந்து அதான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு உதாரணமே சிம்பிளா சொல்றேன். மூச்சே வராத இடத்துல மூச்சு வந்தா எப்படி இருக்குன்னு அது மாதிரி இப்ப சந்தோஷமா இருக்கீங்க. சந்தோஷமா. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு பெரிய உரையே. நன்றி.